காரண சரீரம் தான் மெயின். அதுதான் இன்க்ளூட்ஸ் சூக்ஷ்ம அண்ட் ஸ்தூலம்னு சொல்றீங்க இல்லையா? பட் ஆஸ் சச் வித்வுட் ஸ்தூலம் காரணமும் கிடையாது, இதுவும் கிடையாது. யூ ஹேவ் டு பி பார்ன் வித் அ பாடி டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் திஸ். சோ நீ ஏன் அதுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு சொல்றீங்க? கிடையாது இல்ல. ஆமா, ஆனா இந்த பாடிக்கு காரணம் இது, அதுதான் காரணம். நான் என்ன சொல்றேன், நான் இந்த பாடி இல்லாட்டா கூட யூ சே தேர் இஸ் a காரணம். தட் இஸ் ஆத்மான்றது ஒரு தனி கான்செப்ட் which is apart from the body. some being இல்ல உங்களுக்கு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இல்ல, காரண சரீரம் இருக்குனாலே, அவித்யா இருக்குனாலே சரீரம் வந்துருமே. மேபி மனுஷ சரீரமா இருக்காது, மிருக சரீரமா இருக்கலாம், வேற என்ன சரீரமா வேணா இருக்கலாம். பட் சரீரம்ங்கிறது அவித்யா இருக்குனாலே சரீரம் இருக்குமே. அதான் சரீரம் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் வாட் எவர் ஃபார்ம். வித்வுட் தி ஸ்தூல ஜடம்ன்றது வந்து எசென்ஷியல் to realize the God necessary. Without this I cannot realize who God is or what I am with God. Correct தானே? அது கரெக்ட். அது நான் போன கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். இந்த ஸ்தூல சரீரம், அதுவும் ஜாகிரத் ஸ்டேட், அங்கதான் நம்ம எஃபர்ட்டை போட முடியும். அதுக்காக தான் இந்த சிருஷ்டியே. ஏன்னா இந்த விக்ஷேபத்துலதான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த சிச்சுவேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு சொல்றதுக்குன்னு ஒருத்தர் இருக்கா, புக்ஸ் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, எல்லாம் இந்த விக்ஷேபத்துலதான். அப்ப அந்த விக்ஷேபம் எதுல வருது? ஜாகிரத்துல வருது. இந்த ஸ்தூல சரீரம் சம்பந்தப்பட்டது. ஏன்னா ஸ்தூல ஜாகிரத்துல வந்து யாரு அபிமானின்னு நம்ம பார்த்திருக்கோமே, ஸ்தூல சரீரம் தான் அபிமானம் பிரதானம். அப்ப கண்டிப்பா ஸ்தூல சரீரத்துலதான் நம்ம அந்த டுவர்ட்ஸ் முக்திக்கு உண்டான ஸ்டெப்ஸை எடுக்க முடியும். உங்களுக்கு சூக்ஷ்ம சரீரம் போயிடுச்சுன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக். அங்க நீங்களா எதுவுமே அங்க பண்ண முடியாது. இல்ல நான் வந்து சூக்ஷ்ம சரீரம் வந்துட்டேன்னா ரொம்ப பக்கத்துல, அதனால ரொம்ப ஈஸியா நான் ட்ரை பண்ணலாம். அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க எப்படி மனசு என்ன ஒரு இது ஸ்டோர் ஆயிருக்கோ அதுபடிதான் டிராவல் இருக்குமே தவிர, இப்ப கனவை எடுத்துக்கோங்களேன், அதுக்கு எக்ஸாம்பிள் கனவு தான். கனவுல போய் நம்ம ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாதா? ஜாகிரத்துல கண்ட்ரோல் பண்ணலாம், கனவுல ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அதனாலதான் இது முக்கியம்தான். ஆனா இது முக்கியம்னா எதுக்கு முக்கியம்? இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு முக்கியம். அதுக்கு வேணும், அதுதான் சொன்னேன், அதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு தவிர இதுவே எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்னா இது கிடையாது. முக்திக்கு போகும்போது இதெல்லாம் ஒண்ணும், இதெல்லாம் விடணும். இந்த ஸ்தூலத்தையும் விட்டுருவோம், சூக்ஷ்மமும் விடணும், காரணத்தையும் விடணும், அப்பதான் முக்தி. இதெல்லாம் எடுத்துட்டு நானும் சேர்ந்து முக்திக்கு எல்லாம் போக முடியாது, இதை விட்டுதான் ஆனும். ஆனால் நான் போகிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்றது, அவ்வளவுதான். இப்போ ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், வாமனத்தை எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? Why did God take this ஸ்தூல சரீரம்? Did he do some wrong karma that he had to be born as a man? இல்ல அதான் டிஃபரன்ஸ். இப்ப நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோமே, அது ஒரு டிஃபரன்ஸ். அவனுக்கு பிறவி சங்கல்பத்தினால பிறவி, நமக்கு கர்மானால, கர்மா பேஸ்ட். நான் என்ன சரீரம் எடுக்க போறேன் இதெல்லாம் நான் நிர்ணயமே பண்ண முடியாது, எனக்கு அங்க ரைட்ஸே கிடையாது. அவன் என்ன சரீரம் கொடுக்கறானோ என்னோட கர்மாவை வச்சு அது கூட போய்க்க வேண்டியதான். ஆனா அவன் அப்படி இல்லை, அவன் சங்கல்பம் பேஸ்ட். நான் இவாளுக்கு இதுவா பிறக்கிறேன், இந்த காலம் வரைக்கும் நான் இருப்பேன், இதை செய்யறதுக்காக நான் வரேன் அப்படின்னு he is deciding and he is coming. சங்கல்பம் நமக்கு கர்மா. காண்டத்துல படிக்கும் ராமா supports Sugriva and murders Vali, right? So இது வந்து as a human being நம்ம பார்க்கும்போது, how whatever be Vali's mistake, I'm not saying, but as a man, Rama was born as a man. அவர் அந்த தப்பு தானே பண்றப்ப அவருக்கு அதுக்கு பலன் உண்டான்னு கேட்கிறார். தப்பு இல்லைங்கிறத நீங்க கிஷ்கிந்தா காண்டம் படிச்சா தெரியும். வாலியே அதை சொல்றான். வாலியே சொல்லி தன்னோட பையன் அங்கதனை ராமர்கிட்டதான் ஒப்படைக்கவே செய்யறான். ராமா நீ பாத்துக்கோ இவனை. அப்ப அவன் மேல தப்பு இருந்தா தன் பையனை அவன்கிட்ட ஒப்படைப்பானா? கிடையவே கிடையாது. அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அது நமக்கு புரியற சக்தி நமக்கு இல்ல. அதனால இன்னைக்கு வரைக்கும் வாலிவதம் கரெக்டா தப்பான பட்டிமன்றம் நடக்கலாம். ஆனா அது அன்னைக்கே வாலியே சொல்லிட்டான். Vali knows he has done a mistake, so he's waiting. Rama vadam செய்றாங்க. So அந்த அறிவு இருக்கப்போ புள்ளைய குடுக்குறவங்க he should have by himself. கடைசில தானே வருது, நம்ம தான் வாங்கிட்ட அப்புறம் தானே அறிவு வருது. சரி ஓகே, நல்லா இருக்குமே. ராவணனுக்கு கூட அப்புறம் அது வரைக்கும் நான் வந்து போர்ல விழுந்தா கூட இப்படி விழுந்துட மாட்டேன்மா, ஏன்னா இதை வந்து அவன் சரணம்னு எடுத்துட்டு போறான், நான் அப்படி விழ மாட்டேன் இப்படிதான் விழுவேன்மா. சோ அது வரைக்கும் அந்த நான்கிற அகங்காரம் ஒன்ஸ் எல்லாம் நம்ம கைவிட்டு போகும்போதுதான் அந்த நான் அப்படியே ஒடுங்கும். ஐயோ நான் ஒண்ணுமே இல்லையா,
இப்போ நீங்க அந்த சிதாபாசன் வந்து சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துட்டு வெளியில வரும்னு சொன்னீங்க, ஆத்மா வெளில வரான்னு சொன்னீங்க. சோ ஆத்மாவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஒரு ஒரு காற்று மாதிரியா? இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் காற்று இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஆத்மாவை நம்ம புரிஞ்சுக்கணுமா? அது எப்படி? எனக்கு அந்த கான்செப்ட் புரியல. அப்புறம் அந்த காரண சரீரமும் வெளியில வருமா நம்ம டெத்துக்கு அப்புறம்? அந்த இது எனக்கு புரியல பகவதி. காரண சரீரம் எல்லாம் அங்க ஒடுங்கிதான் இருக்கு. அதோட தான் வெளில அந்த காரண சரீரம் தானே பின்னாடி பிறப்புக்கு காரணமே. சோ அதனால இன்னொன்னு என்ன கேட்டா ஆத்மானா என்னங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலா படிச்சோமே, அதுதான் ஆத்மா. ஆத்மாங்கிறது அதான் பிரம்மம். எல்லா இடத்துலயுமே சத்துச்சித்து ஆனந்தம் அது நிறைஞ்சிருக்கு. அது இல்லாத இடம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. காற்றாவது நீங்க ஒரு இதுக்கு மேல போயிட்டேன்னா ஹைட்டுக்கு மேல காத்து கிடையாது. அப்படி கிடையாது பிரம்மம். எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. சர்வத்திர அது இல்லாத இடம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த சரீரத்திலயும் அது இருக்குதானே. அது அப்ப இல்லைன்னா அப்ப ஆத்மா இல்லைங்கிற ஒரு இடம் இருக்குன்னு ஆயிடுமே இல்லையா? அது கிடையாது. அது எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறது தான் ஆத்மா, அந்த பிரம்மம். அதனால அது வெளியில போகும்னு கிடையவே கிடையாது. அது வெளியில போகாது. அந்த சூக்ம சரீரம் வித் அந்த சிதாபாசன் தான் வெளில போகும். அதுதான் அடுத்த அது கொஞ்ச நாள் அந்த சூக்ம சரீரத்துல இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் கர்மா, என்ன ஃப்ரீக்வன்சிக்கு போகணுமோ அதெல்லாம். அதுக்கப்புறம் காரண சரீரத்துல ஒடுங்கிட்டு அந்த காரண சரீரத்தை பொறுத்து இட் வில் டேக் அனதர் இது. சிதாபாசன் பிளஸ் ஜீவன் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார் எக்ஸாக்ட்டா? அது கொஞ்சம் டீப்பா இருக்கும். என்னன்னா இப்போ சூக்ம சரீரத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த போர்ஷனை நம்ம சிதாபாசன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ஜீவன் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதுக்கு முன்னாடி ஜீவன் இல்லையா அப்படின்னா காரண சரீரத்திலயும் ஜீவன் ஒடுங்குறான், அங்கேயும் ஜீவன் இருக்கான் இல்லையா? அப்போ அந்த அவித்யாவோட சேர்ந்தவன் தான் ஜீவன். ஆனா அவன் எப்ப சூக்ம சரீரத்துல அதை ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அவனுக்கு பேரு சிதாபாசன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு விதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை காமிச்சா விதைன்னு சொல்லுவேன். இப்ப நான் அது மரமா ஆயிடுறது, செடியா ஆயிடுறது. அப்ப இது என்னதுன்னு கேட்டா நீங்க வந்து இலை இருக்கு, இது இருக்கு, இது மரம். இல்லையே இது விதை தானே. அப்ப இதுக்கு முன்னாடி அது இல்லையானா இருந்தது, விதையா இருந்தது, அதுக்கு பேரு விதை அப்போ. ஆனா இருந்தது. ஆனா இப்ப வந்து நீங்க இத விதைன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். இத மரம் சொல்லுவோம். ஆனா விதை எங்க அப்படின்னா அந்த விதை தான் இதுவும் ஆயிருக்கே. சோ அப்ப அதுக்கு முன்னாடியும் அது இருந்திருக்கு, இந்த மரம் இருந்திருக்கு. என்ன ரூபத்துல இருந்தது? விதையில அதெல்லாம் உள்ளடங்கி இருந்தது இல்லையா? இதெல்லாம் எப்படி இருக்கும், எவ்வளவு பிரான்ச் வரணும், இது வாசனை என்ன, பூவோட வாசனை பழம் எல்லாம் இருந்தது அந்த விதைக்குள்ள. அப்ப இது விதைன்னு சொல்லலாமேன்னா இதுக்கு பேரு மரம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு முன்னாடி அது இருந்தது, விதையா இருந்தது. அது மாதிரி காரண சரீரத்திலையும் ஜீவனா இருந்தது, ஜீவன் தான். இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி அவனுக்கு ஒரு உணர்வு வந்து சூக்ம சரீரத்தோட அவன் அந்த ரிஃப்ளெக்டடோட சேரும் போது அந்த பிரம்ம தத்துவம் ஒரு உணர்வு பூர்வமா ஆறானே, அப்ப அவனுக்கு சிதாபாசன். சூக்ம சரீரம் சிதாபாசன் சொல்றோமா? அவ்வளவுதானா? சூக்ம சரீரம் வெறுமனே இருந்தா அது கிடையாது, அது ஜடம். அந்த நான்கிற உணர்வு வர்ற இடத்துலதான் சிதாபாசன் சொல்றோம். புரியல, அது ரெண்டுத்துக்கும் நிறைய இடத்துல நம்ம வந்து ஜீவன்கிற வேர்டையும் யூஸ் பண்றோம், சிதாபாசன்னையும் யூஸ் பண்றோம். இப்ப ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்னா என்ன? அது வந்து வித் அவித்யாங்கிறப்பதான் ஜீவனா, இல்ல வெறும் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தான் சிதாபாசனா? எப்படி அது உங்களுக்கு சூக்ம சரீரம் நான் சொல்லும் போது அங்க சூக்ம சரீரமே காரண சரீரம் இருந்தா தானே வரும். சோ அங்கே அவித்யா இருக்குதான். சோ இந்த அவித்யாங்கிறது என்னது? காரண சரீரம். சோ காரணம் ஃபார் ரெண்டு சரீரமும்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ரெண்டுத்துக்குமே காரணம். அப்ப நான் இங்க சூக்ஷ்மம்னு மென்ஷன் நம்ம எப்பெல்லாம் பண்றோமோ அங்கேயும் அவித்யா இருக்கு. அவித்யா சூக்ஷ்ம சரீரமும் கிடையாது இல்லையா? அது பத்தியா இருக்கு. இந்த அவித்யா இருக்கதான் செய்யுது. அந்த அவித்யா இருக்கிறதுனால அவனுக்கு ஜீவன் தான். ஆனா அவனுக்கு எப்போ அவன் ரிஃப்ளெக்டடா அந்த போர்ஷன்ஸ், அந்த பிரம்மத்தோட ரிஃப்ளெக்டட் போர்ஷன் வரும்போது அவனுக்கு பேரு சிதாபாஸ். காரண சரீரத்துல அவன் ஒடுங்கி இருக்கானே, அப்ப அவன் சிதாபாசன் இல்லையான்னா அவன் ஜீவன். ஏன்னா அந்த நான்கிற உணர்வு அங்க இல்ல எக்ஸ்பிளிசிட்டா. ஆமா, அந்த நான்கிறது ஒண்ணுமே கிடையாது, உணர்வே கிடையாது. நம்ம வந்து மாயா, ஐ மீன் சிருஷ்டி,
நம்ம இது வரைக்கும் படிச்சதை வச்சு ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம காரண சரீரம் எல்லாமே வந்து வேஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். ம் எல்லாமே வேஸ்ட்னு பார்க்கும்போது இப்ப அது ஒண்ணுதான் இருக்கு, அந்த ஆதாரம் ஒண்ணுதான் வந்து எல்லாம் இருக்கு. நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த எக்ஸிட் டோர் வரைக்கும் வந்துட்டோம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டோம். இப்ப திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை வந்து ட்ராக் இந்த பாதையில போறதுக்கு ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த சிதாபாசன் இப்போ ஒரு ஞானிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சிதாபாசன் merged with நான். அவன் வந்து தனியா இந்த சிதாபாசனை வந்து நம்ம நான் நினைக்கும் போதுதான் நமக்கு அந்த வித்யா எல்லாமே வருது. ஆனா அந்த ஞானிகளுக்கு வந்து இது சிதாபாசனும் அந்த நானும் ஸ்ட்ரெயிட் லைன். அந்த நான் வந்து இதோட இந்த சிதாபாசன் நானோட ஒன்றி போயிடும். சோ அவன் வேற வேறையா கிடையாது, இந்த பிரம்மம் தான் அவனுக்கு. ஆனா நமக்கு இன்னும் அந்த அவித்யா இருக்கிறதுனால அந்த ஞானம் வரல. நமக்கு வந்து தனியா இந்த சிதாபாசனை நான்னு நம்ம வச்சுன்றோம். அதான் அந்த சூரிய சரீரங்கள்லாம் என்னோடது நானு அதுல ஏத்தி வைக்கிறோம். இப்ப இந்த கர்வம் வருது, கோவம் வருதுலாம் வந்து நான் திங்க் பண்ணும்போது சிதாபாசன் நினைக்கிறானா இல்ல ஐ கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு நான் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன்? பண்ண முடியாது, சிதாபாசன் தான் பண்ணிக்கணுமா? இப்ப சூக்ஷ்ம சரீரத்துல தானே ஈகோ வருது, சூக்ஷ்ம சரீரத்துல தானே ஆங்கர் வருது. அதுல கூட இருக்கிறது வந்து ஆத்மனா சிதாபாசனா? இதனால வரைக்கும் நம்ம ஆத்மன் தான் பார்த்துருக்கோம். நீங்க ஒண்ணு நான்கிற அந்த ஆத்மாவை நீங்க உணர ஆரம்பிச்சிட்டேன்னா சிதாபாசன் எதுவுமே தனியா கிடையாது. சிதாபாசனோ சூரிய சரீரமோ சூக்ஷ்ம சரீரமோ எதுவுமே கிடையாது, எல்லாமே அந்த நான் அந்த பிரம்மம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு புரியற வரைக்கும், அந்த ஞானம் வர வரைக்கும் இந்த சிதாபாசன்கிறவன் இருப்பான், அதுதான் ஜீவன். இப்ப நீங்க வந்து கனவு ஸ்டேட்ல கனவை அனுபவிக்கிறானே, யாரு அனுபவிக்கிறா? கனவுல அனுபவிக்கிறான்ல, யாரு அனுபவிக்கிறான்? தைஜசன் யாரு? உங்களுக்கு ஜீவன் தான் அங்க அனுபவிக்கிறான். எப்படி இப்போ அந்த ஒரு கனவை நான் அனுபவிக்கிறேன், நைட்டு கனவு வருது, ஒரு புலி வருது, இது வருது, அனுபவிக்கிறேன்னா அந்த கனவுக்குள்ளேயே சம்டைம்ஸ் நம்மளையே நம்ம பார்க்கலாம். நானே வரேன்னு வச்சுக்கோங்க, இல்லையா? அப்ப யார் பாக்குறது? அனுபவிக்கிறது தைஜசன், தன்னோட சூக்ஷ்ம இந்திரியங்களை வச்சு மனசை வச்சு அதை அனுபவிக்கிறது இங்க தைஜசன் ஜீவன். ஆனா இந்த ஜீவனையும் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அதுதான் நான் சொன்னேன், என்னையே ஒருத்தன் பாக்குறானே, அது யாருன்னா அது நான். தைஜசன் கிடையாது, தைஜசன் அங்க அனுபவிக்கிறான், பிரம்மம் அனுபவிக்காது. பிரம்மத்துக்கு அட்டாச்மெண்டே கிடையாது, ஜஸ்ட் அது வாட்ச் பண்ணும், அவ்வளவுதான். அப்ப நான் வெளியில வந்து நான் சொல்றேனே, நான் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தேன், பயந்து போனேன் அப்படின்னு நான் அந்த அனுபவத்தை சொல்றேனே, அங்க அனுபவிச்சது யாரு? ஜீவன். ஆதாரம் கிடையவே கிடையாது. ஆதாரம்னா பிரம்மம், அவ்வளவுதான். ஆதார ஜீவன், ஆதாரம் இல்லாத ஜீவன் கிடையவே கிடையாது. ஜீவன்னா வித்யா, இல்லையா? பிரம்மம் தான் உங்களுக்கு அல்டிமேட். இந்த ஜீவன்னாலே அது அவித்யாவோட சேர்ந்ததுதான். அப்ப கனவுல நான் பாக்குறதெல்லாம் அவித்யாவோட காட்சிகளை தானே பாக்குறேன், வாசனையில இருந்து வருது. அப்படி இல்லைன்னா இங்க ஜாகிரத்துல நான் என்னென்ன பார்த்தேனோ எல்லாம் சித்தத்துல போய் ரெஜிஸ்டர் ஆகி அந்த சித்தத்துல இருந்து எல்லாம் வருது. வாசனை ஆகட்டும், இங்க பார்த்தது எல்லாமே இங்க வந்து ஒரு பிக்சரா தெரியறது, இல்லையா? இந்த பிக்சரை யார் பார்த்து அனுபவிக்கிறா? பயப்படுறது, அண்டர்கோ பண்றது யாரு? ஜீவன் தான் அண்டர்கோ பண்ணும். பிரம்மம் எப்படி அண்டர்கோ பண்ணும்? பிரம்மம் வெறும் கான்சியஸ்னஸ், அது பார்த்துன்னு தான் இருக்கும், அவ்வளவுதான். சோ இங்க ஜீவன் அனுபவிக்கிறவன், அவன் தான் தைஜசன். அவனுக்கு பேர் அங்க தைஜசன், அதுக்கு சொல்ல வேண்டாம், அங்க பேரு தைஜசன். அதே இது காரண சரீரத்துல ஒடுங்கிட்டான்னா அங்க அவனுக்கு பேரு பிராக்ஞன். ஜீவனுக்கு அங்கேயும் ஒண்ணு பார்த்துட்டு இருக்கு, அவன் தான் கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் பார்த்துட்டு காமனா 3 ஸ்டேட்லயும் இருக்கிறதுனாலதான் நம்மளால கனெக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஆனா இந்த தைஜசனுக்கு பிராக்ஞனை பத்தி தெரியாது, இந்த விஸ்வனை பத்தி தெரியாது, அதுவும் ஜீவன் தான். புரியுதா? ஜீவனுக்கு நாலேஜ். ஆனா இந்த பிரம்மம் நானுக்கு அன்லிமிட்டெட். சோ அது 3 ஸ்டேட். அதுதான் சொல்றேன்,
இந்த கனவுல இருக்கிறச்சே அவன் பேர் தைஜசன், இங்க போயிட்டான்னா அவன் பேர் பிராக்யன். வெளியில ஜாகிரத்துக்கு வந்து நான் இங்கெல்லாம் அனுபவிக்கிறேனே, நான் அனுபவிக்கிறது யாரு? அவித்யாவோட இருக்கிறதுனால தானே நான் அனுபவிக்கிறேன். அப்ப நான் அனுபவிக்கிறது ஜீவன், அவன் பேர் விஸ்வன். அதே மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரம் எப்ப ரிஃப்ளெக்ட் ஆகி அவனுக்கு ஒரு நாலேஜ் வருதே, அதுதான் ஜீவன் தான். ஆனா அங்க அவனுக்கு பேரு சிதாபாசன்னு சொல்றேன். ஆனா டிஃபரன்ஸ், லைஃப் டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படி விதை, இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு விதை காரண சரீரத்துல பிராக்யனும் ஜீவன் தான், அவங்க ஜீவன், ஆனா பிராக்யன்னு பேரு. ஆனா விதை, ஆனா அந்த விதையே மரமாகும் போது அதை நம்ம விதைன்னு சொல்ல மாட்டோம். விதைன்னு சொல்லலாமே, ஒரு விதையில இருந்து தானே இது வந்திருக்கு, இதையும் விதைன்னு நம்ம சொல்லணும்னா சொல்லுவோமா? அத மரம் தான் சொல்லுவோம். இந்த காலம், இந்த பிறவி முடியறதோ, கர்மா முடியறதோ, அது முடியும் போது இந்த சூக்ஷ்ம சரீரமும் இந்த டுகெதர் வித் இந்த சிதாபாசன் அவன் தான் வெளில போயிட்டான். வெளியில போகும்போது இது ஜடமாயிடும். பெரிய பழக்கம்தான் கிடையாது. இட்ஸ் ஆல்சோ ஜீவன் தான். ஜீவன் தானே வெளியில போறான். அது எப்போ தன்னை பிரம்மமா உணர்ற வரைக்கும் அவன் ஜீவன் தான். மறுபிறவிங்கிறத அவன் எடுத்துதான் ஆனும். டிபெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் கர்மா, வாசனைகளை பொறுத்து ஜீவன் தானே எடுக்கிறான். சிதாபாசன் அந்த டிஃபரன்ஸ் மட்டும் ஸ்லைட் ஹைலைட் கொடுங்க. தைஜசன் வெர்சஸ் சிதாபாசன். தைஜசன் வெர்சஸ், ஓகே, தைஜசன் எங்க வரும்? தைஜசன் வந்து கனவுல இருக்கிறச்சே, கனவை அண்டர்கோ பண்ணும்போது எப்போ சித்தத்துல இருந்து எடுத்தோ இல்ல ஜாகிரத்துல நம்ம பார்த்தது கேட்டது எல்லாம் சித்தத்துல போய், சித்தத்துல ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு கண்டினியூஸா இல்லாம ஒரு காட்சியா தெரியும் போது அதை அனுபவிக்கிறான் இல்லையா? அங்க வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்காது, உறுப்புகள் இருக்காது, இந்திரியம் இருக்குமே தவிர இந்த நம்மளோட கை காலு பாக்குற கண்ணு இதெல்லாம் இருக்காது. அப்படி இருக்கிற ஸ்டேஜ்ல அனுபவிக்கிறவனுக்கு பேரு தைஜசன். அண்டர்கோ பண்றவன் தைஜசன், அவனுக்கு பேரு. சோ இந்திரியங்களோட இருக்கக்கூடியவன். அதேதான் சிதாபாசன், இந்திரியங்களோட தான் இருப்பான். இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாமே இருக்கும். எப்ப பிரம்மத்தை அவன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்றானோ அங்க ஒரு உணர்வோட இருக்கான்ல, உணர்வோட இருக்கும்போது அவனுக்கு பேரு சிதாபாசன். உணர்வுதான் இருக்கும். தைஜசனும் உணர்வோட தான் இருப்பான். எப்போ உணர்வு வரும், அந்த காட்சிகளை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பயமோ இல்ல ஏதோ ஒரு உணர்வு, ஒரு எமோஷன், ஏதோ ஒரு எமோஷன்ஸ் அவனுக்கு வருது. பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, ரெண்டு ஜீவன் தான், ரெண்டுமே ஜீவன் தான். ஆனா இது டெய்லி இது வந்து அண்டர்கோ பண்றோம். அது வந்து உங்களுக்கு எப்போ அந்த ஸ்டார்டிங்ல, எப்போ அவனுக்கு வந்து இந்த பிறவி அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கிறது, அப்போ அவனுக்கு வந்து சிதாபாசன் பேர். மொத்தத்துல விஸ்வன், தைஜசன், பிராக்யன், இது எதுவுமே சிதாபாசன், இது எதுவுமே நம்ம கிடையாதுங்கிறது தான் அல்டிமேட்டா saying that, right? அப்போ அந்த காஸ்மிக் லெவல்ல இப்போ விராட் புருஷன், ஹிரண்ய கர்ப்பன், ஈஸ்வரன் இதெல்லாமும் இல்லன்னு ஆயிடுமா? லைக் அவளுக்கு எல்லாருமே பிரம்மன் தான், மொத்தமா எல்லாமே பிரம்மன் தான். சோ இது எதுவுமே வந்து நாம இல்லங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த விசாரம். சிருஷ்டிலையும் அதானே பார்த்தோம், ஹிரண்ய கர்ப்பன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் இதெல்லாம் இல்ல. நீங்க எப்போ அந்த காணல் நீர் எக்ஸாம்பிள் தான், பக்கத்துல போய் பார்த்தாச்சுன்னா அதுல ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்ம தண்ணியும் எங்க இருந்து வந்ததுன்னு சிருஷ்டி எல்லாம் தேவையே இல்லை, ஏன்னா இல்ல. இப்போ இது புரிஞ்சிருச்சுன்னா இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது இல்ல இல்லையா? லைக் இது ரிலேட் பண்ண முடியறதுனாக்க நம்ம வந்து we don't have to remember all of these things இல்லையா? நம்மளுக்கு புரியுறது, நல்லா புரியுறது கான்செப்ட்னாக்க. ஓகே, புரியுறதுனாலும் நீங்க வந்து நம்ம மறந்து போயிடும். ஸோ மறக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேர்ல்ட்லி திங்ஸோட நம்ம அட்டாச் ஆயிடும். ஸோ அதுக்குதான் அந்த ஒரு சார்ட் போட்டு வச்சிடணும். அதை வந்து நம்ம டெய்லி பார்க்கணும். பார்க்கதான் நமக்கு வந்து ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். ஓகே, இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கான்செப்ட் நம்ம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும், அல்லது எழுதி ஒட்டிடணும். அது பெஸ்ட். எப்பவும் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டம். அது நான் யோசிச்சேன், அதை ஆரம்பிக்கிறதுக்காக யோசிச்சேன். அது எப்படி அதை கன்சீவ் பண்றதுன்னே தெரியல. அந்த கான்செப்ட் எதுல இருந்து நம்ம காஸ்மிக்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, காஸ்மிக் வெஸ்டி சமஷ்டில இருந்து ஆரம்பிக்கணுமா, இல்லன்னா சரீரம் தான் டாப்பா இருக்குமா? இல்லையா?
நான் இப்ப சொன்னது ஃப்ளோ சார்ட்ட சொல்லல. நம்ம டோட்டலா இது வரைக்கும் படிச்ச ஆ கான்செப்ட்ஸ் என்னென்ன நம்ம வந்து இது கர்மயோகம் பண்றது, இது என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கறதே ஒரு பெரிய லிஸ்ட். அதுவே மறந்து போயிடும்ல. சோ நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு ஒட்டி வச்சிருந்தா அதை நம்ம டெய்லி பார்க்கும்போது நமக்கு அது இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். எப்பவுமே நம்ம அந்த பிரசன்ஸ்ல இருக்கிறது அதெல்லாம் மறந்து சரி விருத்திகளை பார்க்கறது, எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? சோ அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. சோ இத பார்த்துட்டே இருந்தாதான் ஆமா இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். நேத்தி ப்ராசஸ், நேத்தியே பண்றது, இல்ல நான் பிரம்மமா எல்லாத்தையும் பாக்குறது, அந்த மாதிரி சில எக்ஸசைஸ் பண்ணினோம் இல்லையா? சோ அது அந்த டயத்துக்கு மட்டும் இல்லாம டே டு டே லைஃப்ல அதை நம்ம பண்ணிட்டே இருக்கணும் ப்ராக்டிஸ். அது நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்ப நம்ம அதை எழுதி வச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணோம். இன்னொரு ப்ராக்டிஸ் சொல்றேன், மௌன விரதம். சோ மௌன விரதம்ல நம்ம இது முன்னாடி பார்த்தது, நீங்க வந்து தூங்க வேண்டாம், எழுதக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம கிளாஸ் அப்படியே சும்மா மைண்ட்ல ரிவைஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம், விருத்தியில பாக்குறது, இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் சொன்னோம். இப்ப நான் என்ன சொல்றேன், இதே மௌன விரதத்தை இப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, மௌன விரதம் இருக்கும்போது அதேதான், புக்ஸ் எல்லாம் ஒண்ணும் கொண்டு போக கூடாது, பென் எல்லாம் வேண்டாம். பட் நீங்க கான்செப்ட் வைஸ் பாக்குறதுக்கு நீங்க ஜஸ்ட் அலவ் யூ டு ஸ்லீப். தூக்கத்தை அலோவ், அதுக்காக நான் படுக்க சொல்லல. அப்படியே அந்த நம்ம தூக்கத்துக்கு போகும்போது யூ ஹாவ் டு கம் பேக் டு ஜாகிரத். அந்த எக்ஸசைஸ் அங்க பண்ணி பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க டக்குன்னு ஒரு கனவுக்கு போறது, உடனே நீங்க இங்க வந்துடணும். திருப்பி அந்த கனவு ஸ்டேட் போற இடம் உங்களுக்கு தெரியும். எப்ப நீங்க அந்த கனவுல விழறீங்கிறத அங்க கண்டுபிடிக்கலாம். சோ அதுக்கெல்லாம் டைம் வேணும். அதனால இந்த மௌன விரதத்தை எடுத்துட்டேன்னா யூ வில் ஹாவ் டைம், ரைட்? சோ அதனால அதுல எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சரி, எப்ப கனவு நீங்க சுஷுப்தியை பார்க்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம். பட் அதை நீங்க இங்க ப்ராக்டிஸும் பண்ண முடியாது. அப்புறம் மௌன விரதம் ஃபுல்லா தூக்கமா மாறி போயிடும். அது கிடையாது. நான் சொல்றது, உட்காண்டே நீங்க அப்படியே கண்ணு அசரும் போது அப்படியே டக்குன்னு நீங்க ஜாகிரத்துக்கு கொண்டு வரணும். நீங்க இந்த 2 ஸ்டேட்டுக்குள்ள சுவிட்ச் ஆகிட்டே இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், டக்குன்னு ஒரு ரூம்குள்ள போனா வேற காட்சி மாதிரியும், டக்குன்னு வெளில வந்தா வேற காட்சி மாதிரியும் தெரியும். அப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம இப்படி கனவு ஸ்டேட்ல போயிட்டு வருது, அந்த சுவிட்ச் ஆகிறது, அதெல்லாம் நல்லாவே பார்க்க முடியும். அது நீங்க இந்த மௌன விரதத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மௌன விரதம் இல்லையா? சூக்ஷ்ம சரீரம் சிதாபாசம் இருக்கிறது, அது வெளிப்படுத்துறதுக்கு ஏஜ் இருக்கா? அதுக்குதான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடிக்கு நான்ங்கிற அந்த கான்செப்ட் தெரியாம இருக்கிற குழந்தைகளை தெய்வமா சொல்றது, அந்த மாதிரி வெளிப்படுறதால அது வந்து சஞ்சித கர்மா பொறுத்த மாதிரியா? இல்ல அது வந்து இதுல காரண சரீரமோட ஒரு ப்ராப்பர்ட்டி ஸ்வஸ்வரூப அஜ்ஞானம்னு. தானே தான் யாருன்னு தெரியாது. அந்த இதுக்கு வேணா அந்த எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பிறந்து நமக்கு வந்து ஒரு ஐடென்டிக்காக தான் நமக்கு பேரே வைக்கப்படுறது. ஏன்னா நிறைய மனுஷ சரீரங்கள் இருக்கு. ஸோ ஒரு நிறைய ஃபீமேல்ஸ் நிறைய மேல்ஸ் இருக்கும்போது பிரிச்சு பார்க்கறதுக்காக ஒரு பேர் வைக்கிறோம். ஆனா அந்த பேரே நானா ஆக மாட்டேன். ஆனா அது நமக்கு தெரியறது இல்லை. அது வந்து இந்த ஒரு சின்ன குழந்தை வரைக்கும் அதுக்கு தெரியாது, நான் இந்த பேரு அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஆனா குழந்தையா இருக்கும்போது இந்த மத்தவங்களே கூட்டு நீதான் அந்த பேரா, நீயா அது யாருன்னு தன்னை காமிச்ச உடனே ஒரு சந்தோஷப்படுறது. அப்ப அது இப்படிதான் காட்டணும்னு அதுக்கு தெரியுது. அப்படிதான் தெரிஞ்சுக்கிறது. அது நான் அப்ப கூட அதுக்கு தெரியாது நான் தான் இந்த பேருன்னு. இப்படி காமிச்சுன்னா எல்லாரும் சிரிக்கிறா, அந்ததான் தெரியும். அதுக்கப்புறம் அது அப்படியே உள்ள நம்ம ஆழமா உள்ள தள்ளி விட்டுறோம். அப்போ அதுக்கு தெரிஞ்சு போயிடுது, நான் தான் இந்த சரீரம், இந்த பேரு தான் நான் அப்படின்னு. அப்ப இந்த பேருக்கு யாராவது தப்பா சொன்னாலோ, இந்த சரீரத்தை யாராவது தப்பா சொல்லிட்டாலோ அது பயங்கரமா அண்டர்கோ பண்றது, எமோஷன்ஸ் எல்லாம் வருது. ஏன்னா அதோட அபிமானம் சரீரத்துக்கு போயிடுறது. அது தான் யாருங்கிறதே அதுக்கு தெரியல இல்லையா? அதுக்கு முன்னாடி தெரியுமான்னு கேட்டா அதுக்கு முன்னாடி அதுக்கு தெரியாது. பட் இதை ஸ்ட்ராங்கா நம்ம உள்ள தள்ளுறோங்கிறேன். அதை ஸ்ட்ராங்கா உள்ள தள்ளாம இதை ஸ்ட்ராங்கா உள்ள தள்ளி விட்டுறோம். அதனால அதுக்கு ஸ்தூல சரீரமோட ஒரு அபிமானம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து போயிடுது. ஆனா நீங்க சொல்றது இது, நான் சொல்றது அது இல்ல. நான் என்ன சொல்றேன், அந்த வயத்துக்குள்ள இருக்கும் போதே ஒரு உணர்வு வருது இல்ல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மனசு புத்தி என்ன இருந்தாலும் ஒரு பிரெயின் இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். ஆனா அந்த உணர்வு பூர்வமா எப்போ ஆகிறதுன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் வரும்போதுதான். அப்பதான் ஜீவன் வருது.
அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த உணர்வு பூர்வமா அந்த ஆம், அந்த அந்த ஒரு உறுப்புகள் இருந்தா கூட உணர்வு இல்லாம இருக்கும். இப்போ உணர்வு வரும், கேட்கிற சக்தி இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். டக்குன்னு அந்த முயற்சி பார்த்தீங்கன்னா ஜாகிரதை வரும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா பின்ன அந்த பகினி. இப்போ சில டைம் வந்து தியானம் பண்ணும்போது தூங்குற மாதிரி இருக்கும், அப்புறம் திடீர்னு யாரோ என் முதுகை பிடிச்சி தட்டுற மாதிரி இருக்கும். அப்ப நான் டக்குன்னு மூச்சு விடுறேன். நீங்க சொல்றது அந்த ஸ்டேட்டா? அப்ப நான் ஜாகிரத்துக்கு வரேன்னு தானே மீனிங் அது? வேளான்னு எனக்கு தெரியாது. நீங்க அப்படி சப்போஸ் ஒரு கனவு ஸ்டேட் வந்ததுன்னா அது வந்து ஸ்வப்ன ஸ்டேட் தான், கனவு தூக்கம் தான். அப்படி வந்ததுன்னா நீங்க டக்குன்னு ஜாகிரத்துக்கு வரும்போது யூ கேன் ஐடென்டிஃபை, ஓகே எங்க போறோம், எப்படி அந்த ஸ்டேட் மாறுறதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். புரியல பண்றது அதுதானான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தியானத்துல இப்ப தியானம் பண்ணிட்டு இருக்கோம், என்ன நம்மள அறியாம நான் தூங்கிடுறேன்னு வச்சோம். ஆனா வித்தின் ஒரு 2 மினிட்ஸ், நாட் ஈவன் 2 மினிட்ஸ், அதோட ஷார்ட் டைம்ல அப்படியே ஒரு உடம்புல ஒரு என்ன சொல்றது ஒரு மூவ்மெண்ட் இருந்து டக்குன்னு முடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. அதை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? அதை நான் எப்படி கமிங் டு ஜாகிரத் ஆர் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கேன்? ஜாகிரத்துக்கு வரதும் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறது எல்லாம் ஒண்ணுதானே. கமிங் டு ஜாகிரத் ஃப்ரம் ஸ்வப்ன ஸ்டேட். இல்ல அது என்ன அப்சர்வ் பண்ண சொல்றீங்க நீங்க? என்ன சொன்னீங்க, என்னால அதை கேட்ச் பண்ண முடியல. என்ன அப்சர்வ் பண்ண சொல்றேன்னா, நீங்க ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறேன் இல்ல, அந்த இப்போ இவ்வளவு நாள் நம்ம தூங்கவும் தெரியாது, தூங்கி போயிடுவோம், ஏதோ கனவு வரும், நம்ம எப்போ சுஷுப்தி போறோம் எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம அவேர்னஸோட இருக்கணும், அப்பதான் அது தெரியும். அப்ப அவேர்னஸோட இருக்கும்போது நீங்க எப்ப கனவுக்கு போறேங்கிறத பார்க்க முடியும், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட பார்க்க முடியுங்கிற. நீங்க வந்து ஜாகிரத்துல இருந்து நீங்க கனவுக்கு எப்ப போறீங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க கனவுல இருந்து இப்படி வருது, நீங்க கொஞ்சம் ஈஸி தான், அது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா ஜாகிரத்துக்கு வருது. பட் இது கொஞ்சம் நம்ம அவேர்னஸோட இருக்கணும். அதுக்கு தியானம் தேவையில்லை, பட் நீங்க அவேர்னஸோட அதை கவனிக்கிறதுக்காக நீங்க உட்காந்து அப்படி உங்களை அறியாம ஒரு கனவுக்கு போகும்போது நீங்க டக்குன்னு இந்த பக்கம் வரணும், அப்போ நீங்க கண்டுபிடிக்க முடியும். சகுன பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. ஆனா ஒரு கிளாஸ்ல அதுக்கு இன்னொரு கிளாஸ்ல வந்து பிரம்மனுக்கு குணமே கிடையாது, அதனால அது நிர்குண பிரம்மன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். So where are we supposed to move towards நிர்குண பிரம்மம் தான். சகுண பிரம்மம் ஈஸ்வரன். பட் நமக்கு வந்து இப்போ யாரையாவது கூட்டு தியானம் பண்ணுங்க பிரம்மம் என்ன ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா என்னன்னு வச்சு தியானம் பண்றது? அப்போ சகுண பிரம்மத்தை யூஸ் பண்ணிக்கணும். சகுண பிரம்மமா இருக்கும் போதுதான் நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் ஈஸியா கிடைக்கும். அதுக்குதான் நம்ம வந்து சமாதி அந்த இது பார்த்தோமே, சமாதானம்ங்கிறதுல நிறைய ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பேன். நிர்விகாரம், இது நிர்விச்சாரம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி அந்த ஸ்டெப்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் மனச, அதுக்கப்புறம் நான்ல கான்சென்ட்ரேட் போறது, இதுக்கெல்லாம் வந்து சஸ்மிதான்னு பேரு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்க பின்னாடி இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் இந்த தியானத்தோட ஸ்டெப்பு தான். அதெல்லாம் நீங்க போகும்போது அதெல்லாம் என்னத்தோட சேரும்னா சகுண பிரம்மம். அதெல்லாம் இது பண்ணினாதான் உங்களுக்கு நிர்குண பிரம்மம் பண்ண முடியும். இது பியாண்ட் திஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தெரியும். நீங்க பாயிண்டே தெரியாம நீங்க சும்மா தியானம் பண்ணுன்னா எப்படி நிர்குணத்தை பண்றது? இங்க கனவு ஸ்டேட்டுக்கு போறது வந்து நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மௌன விரதத்துல யூ கேன் பிராக்டிஸ் தட்னு. அப்போ நம்ம அதை நோட்டீஸ் பண்றோம்னா நம்ம ஜாகிரத்துல தானே இருக்கோம்னு அர்த்தம் இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லையா? ஜாகிரத்துலதான் இருப்போம், ஜாகிரத்துலதான் மௌன விரதத்துல உட்காருவேன். பட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு தூக்கம் வரும்போது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் யூ வில் கோ டு ஸ்வப்ன ஸ்டேட். அப்ப நீங்க உடனே இங்க வரணும், அப்படியே அதுலயே இருந்துடக்கூடாது. இருந்து அப்படியே சுஷுப்தி போயிடும். வரணும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. அப்போ நீங்க கண்டுபிடிக்கலாம். அது நீங்க நிறைய தடவை அந்த இடத்துல அப்படி போறது வருது நீங்க வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கு டைம் வேணும், ரொம்ப வந்து அவேர்னஸோட இருக்கணும். அதனால நான் மௌன விரதம் சொன்னேன். எப்ப வேணா அது பண்ணலாம், பட் அந்த டைம் அங்க கிடைக்கும். ஜாகிரத்துல இருந்து நம்ம போறத கவனிக்கணும்னு சொல்றீங்கல்ல, மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இப்போ ஜாகிரத்துல இருக்கும்போது புத்தியோட தான் கனெக்டட்ல இருப்பேன். அப்போ ஒரு செகண்டுக்கு நம்ம தூக்கம் போயிட்டா அப்புறம் திருப்பி அந்த 2 செகண்ட் கழிச்சு வந்தாலும் அந்த புத்தி தானே ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகுதுன்ற மாதிரி இருக்கு. அப்போ நான் வந்து போற ஸ்ட்ராக்ஷன் எனக்கு தெரியறதுக்கு சான்ஸ் அவ்வளவா இருக்காது. ஏன்னா புத்தி க்ளோஸ் ஆன உடனே நம்மளுக்கு எங்க தெரியுது?
அப்போ அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஜாகிரத்து தான், நம்ம ஜாகிரத்துல இருந்து தூக்கத்துக்கு போறதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலா அதுதான் நடக்குது இல்லையா? இந்த சொப்பனத்துல புத்தி தான் இருக்கே. சூக்ஷ்ம சரீரத்தோட பார்ட்ஸ் 17ல புத்தியும் உண்டு இல்லையா? மனஷ்டைக்கம் புத்திஷ்டைக்கா. சோ புத்தியும் ஒண்ணு, சூக்ஷ்ம சரீரம். அப்ப சொப்பன ஸ்டேட்ல புத்தி இருக்கு. நீங்க புத்தி இல்லாம எப்படி நீங்க கனவை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க? அவன் துரத்துறான், இவன் துரத்துறான், இவன் எடுக்கிறான்னா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்? புத்தியில தானே நடக்குது எல்லாம். அப்ப ஜாகிரத் ஸ்டேட்டுக்கும் நம்ம புத்தி இருக்குது, கனவு ஸ்டேட்லயும் புத்தி இருக்குன்னா எது க்ளோஸ் ஆகுது அப்போ ஜாகிரத் ஸ்டேட்ல இருந்து கனவு ஸ்டேட் போறது? என்ன எல்லாமே ஒரு என்ன சொல்றது, நிச்சயாத்மிகா புத்தி. நிச்சயம் பண்றதுக்கு இப்ப ஜாகிரத்துல வந்து ஐயோ நான் கேஸ் ஆஃப் பண்ணேன், ஆஃப் பண்ணலையா, சரி நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்ல, தட் இஸ் புத்தி. அதேதான் கனவு ஸ்டேட்லயும். இப்படி கேக்குறேன் குருஜி, ஆந்தரிந்திரியம் எல்லாமே 4மே சேர்ந்தாதான் அதுதான் வந்து கனவு ஸ்டேட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜாகிரத் ஸ்டேட்ல இருக்கும் போதும் அந்த ஆந்தரிந்திரியம் இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு அந்த ஃபீலிங்கு அனுபவம் எல்லாம் இருக்குது. அப்போ வந்து எங்க ஸ்விட்ச் எங்க நடக்கும், பிட்வீன் வாட் அண்ட் வாட் அந்த ஸ்விட்ச் நடக்கும்னு கேக்குறேன். ஃப்ரம் ஜாகிரத்ல இருந்து கனவு ஸ்டேட் போனாலும் அதே ஆந்தரிந்திரியம் தான் வேலை செய்யுதுன்னு சொல்லும் போது அப்ப எது ஆஃப் ஆகுது ஜாகிரத்ல இருந்து கனவு ஸ்டேட்? கண்டுபிடிங்க. நாம தான் ஃபுல்லா படிச்சிருக்கோம். ஸ்தூல சரீரம் என்ன, சூக்ஷ்ம சரீரம் தான் என்னன்னு கிளியரா 2 கிளாஸா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்ப இந்த வீடியோ கேளுங்க, கண்டிப்பா there is a difference. இல்லாம எப்படி அப்புறம் 2 ஒண்ணுன்னு சொல்லலாம். சுஷுப்தியில பாத்துட்டேன்னா அங்க இந்திரிய ஞானேந்திரியம் கிடையாது, கர்மேந்திரியம் கிடையாது, புத்தி கிடையாது, மனசு கிடையாது, அந்த கரணம் ஒண்ணுமே கிடையாது. அங்க வெரி இக்னரன்ஸ், அங்க ஒடுங்கிதான் இருக்கு. ஆனா சூக்ஷ்ம சரீரம்னு வரச்சே, அதான் கனவு, அங்க வரச்சே சில இது ஆக்டிவேட் ஆகுது, இங்க வரச்சே இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகுது. அப்ப என்ன டிஃபரன்ஸ்? ஏதோ ஒண்ணு இங்க எக்ஸ்ட்ராவா இருக்குல்ல. சூக்ஷ்ம சரீரமும் இருக்கு, சூக்ஷ்ம சரீரம் ஜாகிரத்துல கண்டிப்பா இருக்கு. ஆனா அதை தவிர ஏதோ ஒண்ணு இருக்கு, அது இங்க ஒடுங்குறது. அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அங்கேயும் மனசு புத்தி இது இருக்கு, அந்த கரணம் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஏன்னா இங்க என்னெல்லாம் இருக்கோ அது அங்கெல்லாம் அங்க இருக்கு, இல்லாம இருக்காது. ஏன்னா இதுதானே பேஸ் அது வரதுக்கு. அந்த சிருஷ்டியில கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுல எல்லாமே ஒன்னும் கேட்கறது, அதாவது சூக்ஷ்மமா கேட்கறதுக்குன்னு ஒன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே எக்ஸ்பிளிசிட்டா தான் இருக்கு. உபாதான காரணம் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். மண்ணுதான் உபாதான காரணம். சரி, பஞ்சபூதங்கள் தான் உபாதான காரணம். ஓகே. அது என்ன, அது அப்படின்னா என்ன? உபாதான காரணம்னா என்ன? அது என்ன டிஃபரன்ஸ்? ஒரு சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு பொம்மை இருக்கு, மணல் குவியல் இருக்கு, மணலா இருக்கு. அந்த மணல்ல இருந்து எடுத்து ஒருத்தன் வந்து ஒரு பொம்மை பண்ணணும் அப்படின்னு நினைச்சான்னா, அந்த அவன் ஃபர்ஸ்ட் அந்த எப்படி பண்ணணுங்கிறது நினைக்கிறதெல்லாம் வந்து அவனோட மனசுல உள்ள ஒரு கிரியேட்டிவ் புத்தி. அது வந்து இன்டெலெக்சுவல் காசு. ஆனா அந்த மணலை எடுத்து ஒரு குமிச்சு ஒரு சிலையா கொண்டு வர அந்த மெட்டீரியல் தான் வந்து உபாதான காரணம். இந்த மணல் தான் உபாதானம். அது ஓகே, பட் அது அது மூலப்பொருள். மூலப்பொருள் இன்னும் ஒண்ணு அதுல என்னன்னா, உபாதான காரணம்னா என்னன்னா, அந்த காரியம் வரத்துக்கு முன்னாடியும் அது இருக்கும், காரியம் பண்ணும் போதும் இருக்கும், காரியத்துக்கு காரியமா அது ஆனப்புறமும் அதுல இருக்கும். ஆனா இன்டெலெக்சுவல் காசு அப்படி கிடையாது. அதுதான் டிஃபரன்ஸ். உண்டு பண்றதுக்கு மட்டும்தான் இன்டெலெக்சுவல் காசு. ஆனா இந்த உபாதான காரணம்ங்கிறது முன்னாடியும் இருக்கும். ஏன்னா மண்ணுங்கிறது முன்னாடியும் இருக்கு, பண்ணும் போதும் மண்ணு இருக்கு, பண்ணினப்புறமும் அந்த மண்ணு பானையில இருக்கு. அதுதான் உபாதான காரணம். வியஷ்டி சமஷ்டியில இருக்குன்னு சொல்றோம், சமஷ்டி வியஷ்டியில வருதுங்க. எப்படி 2 தனித்தனியா பார்த்துட்டோம் சிருஷ்டியில. ஆனா இந்த வியஷ்டி தான் சிருஷ்டி சமஷ்டியில இருக்கு, சமஷ்டி தான் வியஷ்டி. வெஷ்டி மூலமா சமஷ்டி, சமஷ்டி மூலமா வியஷ்டி, அப்படியும் பண்ண முடியும் அப்படின்னு எப்படி சொல்றோம்? பிண்டத்துல இருக்கிறது அண்டத்துல இருக்குன்னு சொல்லலாம். அதான் ஏன் எப்படி? அவித்யா பிளஸ் ஈஸ்வரன் தான் வந்து நம்ம வந்து அவித்யா யூஸ் பண்ணி தான் வந்து அவர் கிரியேட் பண்றாருன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேஷனை பார்ப்போம், வெஷ்டியை. அதே அவித்யா, அந்த மாயாங்கிற அந்த அதோட ஒரு பார்ட்டான வந்து நம்மள்ட்ட வந்து அவித்யா இக்னரன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. அவித்யா பிளஸ் அந்த what do you call that, அவித்யா பிளஸ் நம்மளோட சரீரங்கள்லாம் இருக்கு இல்லையா,
அதெல்லாம் தானே கிரியேஷன். அப்போ வெஷ்டியில என்ன இருக்கிற அந்த அவித்யாவும் மாயாவும், ஐ மீன் வெஷ்டியில இருக்கிற அவித்யாவும் சமஷ்டியில இருக்கிற அவித்யாவும் ரெண்டுமே இருக்கிறதுனால அது வந்து ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சமஷ்டியில இருக்கிற அவித்யாவும் வெஷ்டியில இருக்கிற அவித்யாவும் சமஷ்டியில இருக்கிற மாயாவும் ஒண்ணா. ஹையர் லெவல் இக்னரன்ஸ் இஸ் மாயா, என்னோட லெவல்ல இருக்கிற இக்னரன்ஸ் இஸ் அவித்யா. ரெண்டுலயும் இருக்கிறதுனால ரெண்டு ஒண்ணு. சரி, வேற எப்படி? அப்புறம் பஞ்சபூதங்கள்லாம் இருக்கு. பஞ்சபூதங்களும் இருக்கு. சரி, இரண்ய கர்ப்பன்ல இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள்லாம் என்னோட உடம்புல இருக்கு. அதனால சமஷ்டியில இருக்கிறதெல்லாம் வந்து வெஷ்டியில இருக்கு. அதனால நான் வந்து ரெண்டு ஒண்ணு. சரி, இன்னொன்னு இன்னைக்கு கூட இதை சொன்னேன். எப்படி சமஷ்டி வெஷ்டி வெஷ்டி சமஷ்டியா? நம்ம வெஷ்டியில உள்ள சரீரம் பஞ்சபூதத்துல இருந்து வந்ததுதான். ஓகே, அப்போ இந்த சமஷ்டியில இருக்கக்கூடிய அந்த டோட்டல் சரீரம் விராட், அந்த சரீரத்திலயும் நம்மளோட சரீரமும் ஒண்ணுதான். அப்ப இங்க உள்ளதான் அங்க இருக்கு. அதே மாதிரி சூக்ஷ்ம ஹிரண்ய கர்ப்பன் எல்லா சூக்ஷ்ம சரீரம் சேர்ந்தது. அப்போ அதுலயும் என்னோடதும் இருக்கு. அப்ப இங்க வெஷ்டியில உள்ளதான் சமஷ்டியில வருது இல்லையா? வெஷ்டி வேற ஏதோ தனியா சொல்ல முடியாது. அதே மாதிரி சமஷ்டிங்கிறதும் வெஷ்டி தான். எப்படின்னா எல்லாமே பிரம்மத்துக்குள்ள ஒடுங்கிறது. பிரம்மம் தான் நான். எனக்குள்ளதான் ஒடுங்கு. நான் காலையில எந்திருந்தாதான் எனக்கு இந்த உலகமே விரியறது. இல்லைன்னா நான் நைட் எல்லாத்தையும் சுருட்டிட்டு உலகம் எல்லாம் அடங்கி சூக்ஷ்ம சரீரத்துல போய் ஒடுங்கிடுது. எதுவுமே எனக்கு கிடையாது, உலகமே கிடையாது. அப்ப நான் மறுநாள் காலையில எந்திருக்கும் போதுதான் நான் உலகத்தையே பாக்குறேன். உலகத்தை நான் தான் விரிக்கிறேன். இந்த சிருஷ்டியை நான் தான் விரிக்கிறேன். இல்ல, நான் எந்திருக்கலன்னா இந்த சிருஷ்டியே கிடையாது இல்லையா? சோ எல்லாம் எங்க ஒடுங்குறதுக்குள்ளதான் ஒடுங்குறது. நான் தான் விரிக்கிறேன். வெஷ்டி தான் சமஷ்டி, சமஷ்டி தான் வெஷ்டி. அப்படின்னா அது ஒரு அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தானே நம்ம சொல்றோம். இப்ப எனக்கு நான் கண்ணு விரிச்சாதான் எனக்கு வந்து உலகமே விரியுதுன்னா இட் ஒன்லி டிபெண்ட் ஆன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, ரைட்? அப்ப இன்னொருத்தவங்களுக்கு அது அப்படி கிடையாதே. நீ தூங்கிட்டு நீ தூங்கிட்டு கரெக்ட். ஆனா இன்னொரு கான்செப்ட் சொல்றேன். உங்களோட நீங்க விரிக்கிறது தான், நீங்க அந்த இண்டிவிஜுவல் விரிக்கிறது தான் இந்த சிருஷ்டி. இந்த இண்டிவிஜுவல் தான் உள்ள எடுத்துன்னு போறான். உங்க கனவுல இருக்கிறவதான் மத்தவங்க. ஜாகிரத் இஸ் கனவு. சோ உங்க கனவுலதான் மத்தவங்க இருக்காங்க. ஜாகிரதே கனவுன்னு சொல்றீங்களா? ஜாகிரத் இஸ் ஆல்சோ கனவு. நம்ம பார்த்தோம்ல சிருஷ்டி. மாடிப்படி ஏறணும், மாடிப்படி இன்னும் ஏறல, மாடிப்படி ஏறிட்டு இருக்கோம். என்னோட கனவுல வரவங்க தான் நான் பாக்குறேன். எல்லாரும் நான் தான் விரிக்கிறேன் சிருஷ்டிய. நான் உண்டு பண்றேன்னா எப்படி நான் கனவை உண்டு பண்றேன்? ஏன்னா வேற யாரும் வந்து உண்டு பண்றது இல்ல. ஒருத்தரோட கனவை வேற ஒருத்தர் வந்து பார்க்கவே முடியாது. சூக்ஷ்மம் அது. அப்ப என்னோட கனவை நான் மட்டும்தான் பாக்குறேன். தைஜசனா இருந்து வேற யாரும் பார்க்க முடியாது. அப்போ அங்க அனுபவிக்கிறது, அங்க வருது, இது எல்லாமே யாரு விரிக்கிறாத கனவை யாரு உண்டு பண்றா? அந்த உண்டு பண்றேன், நானே பாக்குறேன், நானே அனுபவிச்சுக்கிறேன் தைஜசனா இருந்து. அதே மாதிரி இந்த ஜாகிரதையே ஒரு கனவுதான் இல்லையா? இந்த கனவு அப்ப நான் தான் விரிக்கிறேன் இந்த கனவை. இங்க இருக்கிற அத்தனை யார நான் வந்து பாக்குறேனோ எல்லாமே என்னோட கனவுல வர பர்சன்ஸ். இது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறதுனால ஈஸியா புரியும். இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் புரியறது கஷ்டம். அவ்வளவுதானே தவிர இதுவுமே கனவு தானே. ஒரு கனவு தானே. சிருஷ்டி எங்க இருக்கு? கிடையாது. எப்ப நான் பாம்பை வந்து பாக்குறேனோ அது வரைக்கும் தான் எனக்கு சிருஷ்டி. பாம்பு எங்கேன்னு வந்ததுன்னு. ஆனா நான் லைட்டை போட்டு கையில பாத்துட்டேன்னா பாம்பே கிடையாது, சிருஷ்டியே கிடையாது. அதுதானே ஞானிகளோட பார்வை. அப்ப சிருஷ்டிங்கிறது அந்த பாம்பை பாக்குற மாதிரி ஒரு ஷார்ட் பீரியட். ஓகே பக்னி, அப்ப இது ஒரு கனவுனா அப்ப எனக்கு பூர்வ ஜென்மம் அந்த அந்த என்னோட வாசனையில இருக்கிறது அதெல்லாம் நான் என்னன்னு சொல்றது? ஆமா, அது உங்களோட இண்டிவிஜுவல்ல உங்ககிட்ட உள்ள ஒரு கர்மா.
அதை செலவு பண்றதுக்கு தான் உங்களுக்கு சிருஷ்டி படைக்கப்பட்டிருக்கு. நீங்க அங்க வந்து அந்த கர்மாவை சரி பண்றதுக்கு தான் கம்மிங். ஓகே, அப்படின்னா அந்த படைக்கிறவங்க இன்னொருத்தர் இருக்கான்ல, நான் எப்படி அப்ப படைக்க முடியும்? நான் எப்படி வந்து இது எல்லாத்தையும் அந்த ட்ரீமை நான் எப்படி play கரெக்ட். பண்ண- அது எப்போ நீங்க பாம்பா பார்க்கும்போது, சோ பாம்பா நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது உங்க பயம் நிஜம், பாம்பு நிஜம், அதோட உற்பத்தி நிஜம், எல்லாம் சத்தியம். அத மாதிரி நீங்க அவித்யால இருக்கிற வரைக்கும் இந்த சிருஷ்டி சத்தியம், சத்தியம் சிருஷ்டி கர்த்தா சத்தியம், எல்லாமே சத்தியம். நீங்க எப்ப பக்கத்துல அந்த இத மந்த அந்த காரத்தை எப்ப போக்குறீங்களோ, எப்ப லைட்டை போட்டு அது போக்குறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு பாம்பே கிடையாது, சிருஷ்டியே கிடையாது, பயமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு எப்ப ஞானம் வருதோ அப்பதான் இந்த சம்சாரம் கிடையாது, உங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான், அந்த பிரம்மம் தான், இந்த சிருஷ்டியே கிடையாது. ஓகே சோ ரெண்டு விதமா பார்க்கலாம். விவகார சத்தியத்தை பார்த்தேன்னா இதெல்லாம் சத்தியம். ஆமா இருக்கு, இருக்கு எல்லாம் இருக்கு. ஆனா பிரம்ம சத்தியத்துல பார்த்தேன்னா இது எதுவுமே கிடையாது. சாதன சதுஷ்டயம் யூஸ் பண்ணி மாடிப்படி ஏரியா ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆமா கரெக்ட். சாதன சதுஷ்டயம் ஜாகிரத்தும் கனவு ஸ்டேட்னா அப்புறம் விஸ்வன் தைஜசன் 2 பேரும் ஒருத்தர் தான் இல்லையா? நீங்க எப்போ அது ஒருத்தர் கரெக்ட் தான். எப்போ ஒருத்தர் ஞானம் வந்துருக்குன்னா கிடையவே கிடையாது. அப்ப எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் பிரம்மம். பட் அது ஒரு ஃபீலிங் தானே பைனி, அது ஒரு உணர்வு தானே. அது எது இந்த 3 அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஃபீலிங், கரெக்டா? நான் அந்த ஃபீலிங்னு கூட அதை சொல்லக்கூடாது. சரி, அதுலயே ஒரு ஸ்டேஜ் இருக்கு. நீங்க வந்து நான் உணர்றேன், நான் பிரம்மமா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா தட் இஸ் கால்ட் விருத்திஞானம். அது ஒரு ஸ்டெப், அவ்வளவுதான். விருத்திஞானமா அப்ப நீங்க இருக்கேன் நான் உணர்றேன்னு சொல்லிட்டேன்னா எதை உணர்றோமோ அது நீங்க கிடையாது இல்லையா? எது உணரப்படுறதோ, எதை பார்க்கப்படுறதோ, எது கேட்கப்படுறதோ அதெல்லாம் நீங்க கிடையாது. அதெல்லாம் போன கிளாஸ்ல கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் தஸ்மாத் பின்னம். அப்ப அது விருத்தி ஞானம். விருத்தி ஞானத்தையும் போக்கடிக்கணும். அப்ப எப்ப நான் அதுவாகவே ஆறேனோ அப்ப நான் உணர்றேன்னு நான் சொல்ல முடியாது. தேன் தனியா நான் தேனை விட்டு விலகி இருந்தேன்னா நான் தேனை டேஸ்ட் பண்ணேன், நல்லா இருந்தது அப்படின்னு நான் சொல்ல முடியும். நானே தேனா இருந்தேன்னா ஓகே